மேத்தமேட்டிக்ஸ். அது எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னா சுட்டு போட்டாலும் வராது. ஸோ அதனாலே நான் நிறைய சென்னை கம்பெனிஸ்ல நிறைய இன்டர்வியூல நான் வெளியில வந்துட்டு இருக்கேன். எப்படின்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டு நான் வெளியில வந்துருவேன். ஏன்னா அந்த ஆப்டிடியூட் அந்த மேத்தமேட்டிக்ஸ் ரவுண்ட்ல வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன். 20ல இருந்து 24 வரைக்கும் ஒரு கிராப் கூட நாங்கள் எடுக்கல. டு பி ஃப்ராங்க் நான் உண்மையா சொல்றேன். பட்ட 20ல இருந்து 24 வரைக்கும் எந்த நகையுமே நாங்கள் எடுக்கல. அப்படியே 10 பவுன் 20 பவுன் எடுக்கலாம்னு ஆசைப்பட மாட்டேன். ஒரு கிராம் கூட நாங்கள் இது வரைக்கும் எடுத்து சேவ் பண்ணதே இல்லை. கரெக்டா பட்ட? கரெக்டா தான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ற? ஆமா, சொல்றதுல என்ன வந்துச்சு எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பேச போறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் 2024ல என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணல, என்னெல்லாம் கிழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். என்ன கிழிக்கல, திரும்பி பார்த்தா நம்ம லைஃப்ல ஒரு வருஷம் நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் என்ன புதுசா பாக்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போலாம். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் வந்து 2024 நடந்த விஷயமே. ஒரு வருஷமாவே வந்து 5000 சப்ஸ்கிரைபர் தான் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் தான் பேசணும்னு நினைச்சேன். ஆமா, நாங்க வந்து லாஸ்ட் தை மாசம் ஜான்வரியில தான் நாங்க வந்து 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம். அந்த வீடியோ வந்து நாங்க குயிலாப்பாளையத்துல செலிப்ரேட் பண்ணோம். அந்த லாஸ்ட் இயர் ஜான்வரில இருந்து இந்த வருஷம் ஜனவரியில தான் 15K வந்திருக்கும். அப்படின்னா 5000 சப்ஸ்கிரைபர். அப்ப பாத்துக்கோங்க, அந்த 10,000 போன வருஷம் ஜான்வரியில வாங்கியிருக்கோம். அந்த ஒரு வருஷமா வெறும் 5000 சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஜனவரி எப்போ வந்துச்சுன்னா ஒரு 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் வரும். என்னன்னாக்கா அவங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வரலாம் இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அது பிடிக்கலான்னு தெரியல. நாங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஜஸ்ட்டு வரலாம் ஆடுற மாதிரியாவது பண்ணுறோம், ரீல்ஸ் பண்ணுறோம். அது பிடிக்கலையோ அது நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா அதனால வந்து உங்களுக்கு யூஸோ இல்லையோ, நாலு இல்லாதப்பட்டவங்களுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்ட்டு, அவ்வளோதான். அதான் ஃபர்ஸ்ட் விஷயமே சொல்லிட்டுறாங்க. போன வருஷத்துல இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இது திரும்பி பார்த்தா என்னடா அது இவ்வளோதான் 5000 சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டது வந்து எதனால அப்படின்னு பார்த்தாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா வந்து 2024 அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட ட்ராவல், அதாவது எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க, போகிறாங்க வராங்க, எல்லாத்துக்கும் போவேன் வருவேன். 2024 ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். நாங்க யாருமே சொல்லல, ஒன்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆமா, என்னன்னாக்கா அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஒரு கல்யாணத்துல டிஃபன் சாப்பிடும்போது என்னையும் மீறி கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு என்ன வந்து அவாய்ட் பண்றாங்க. அந்த ரீசன் எதனாலன்னு எங்களுக்கும் இன்னமும் தெரியல. நாங்க என்ன நினைக்கிறோம், எங்க கிட்ட வந்து காசு பணம் இல்ல, மரியாதை இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எங்களுக்கு வருது. எங்களுக்கு அப்படி தோணுது. ஆனா வந்து ஏதோ அவங்க வந்து மிஸ் பண்ணணும்ன்ற ஒரு தாட். எப்படின்னா இவங்களை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து அவங்க படணும். இவங்க இல்லையே அப்படின்ற ஒரு கண்டிப்பா பண்ண வைக்கணும். பட் இப்பெல்லாம் நான் வந்து எங்க ஏரியாவில் யார்கிட்டயும் பேசுறதே இல்லை. ஆமா, அவங்க வீடு என்ன, பசங்க தம்பி கூட விளையாடுறது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அம்மா கூட பண்றது, கடைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, கடைக்கு போறது, அவ்வளவுதான். வேற மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயுமே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. இந்த ஒரு 6 மாசமா இருக்கும்ல, அதான் இந்த ஒரு விஷயம். அது தலை முழுவியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, அவங்க நம்மள திரும்பி பார்க்கணும். அந்த நேரம் வரணும், வர்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆமா, நம்ம ஒரு படி முன்னேறினா தானே நம்மள வந்து 4 பேரை மதிப்பாங்க. அதுக்காக வந்து முயற்சி பண்ணுவோம். அப்புறம் 2024 வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத வரலாறு காணாத மழையை பார்த்தேன். அதனால கஷ்டப்படுறவங்களையும் பார்த்தேன். அவ்வளோ லைஃப்லயே இது வரைக்கும் இவ்ளோ மழை வந்தது கிடையாது. நானுமே பார்த்தது இல்லை, யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அம்மா காலத்துல எல்லாம் வந்திருக்கு, நம்ம ஜெனரேஷன்ல வந்து பார்த்தது கிடையாது. இந்த மழையில வந்து எப்படின்னா வந்து
வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இழந்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டதுல நானும் பார்த்தேன். நாங்களும் தான் கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டோம்னாக்கா அதெல்லாம் கஷ்டப்பட்டுனா ஒரு பங்கு தான். ஆமா, மத்தவங்கள நம்மளை விட கம்பேர் பண்ணா ஐயோ நிறைய பயங்கரமான கஷ்டத்துல சொல்லவே அனுபவிச்சிருக்காங்க. வார்த்தை இல்ல. நான் அதெல்லாம் போயிட்டு வீடியோவே எடுத்து காட்டி ஹெல்ப் கேட்டேன். அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஆமா. ஸோ நான் வந்து இது வரைக்கும் பார்க்காத மழை வெள்ளம் அதனால பட்ட கஷ்டம் 2024 பார்த்தேன். அப்புறம் அடுத்த விஷயம் என்ன, 2024ன்னு நான் சொல்ல மாட்டேன், 2020ல இருந்து 24 வரைக்கும் ஒரு கிராம் கூட நாங்க எடுக்கல. டு பி பிராங்க், நான் உண்மையா சொல்றேன். பட்ட 20ல இருந்து 24 வரைக்கும் எந்த நகையுமே நாங்க எடுக்கல. அப்படியே 10 பவுன் 20 பவுன் எடுக்கலாம்னு ஆசைப்பட மாட்டேன். ஒரு கிராம் கூட நாங்க இது வரைக்கும் எடுத்து சேவ் பண்ணதே இல்லை. கரெக்டா பட்ட? கரெக்டாக தான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? ஆமா, சொல்றதுல என்ன வந்துச்சு, எல்லாருமே சொல்லணும் தானே. உனக்கு தான் அந்த கம்மல் ஜிம்மிக்கு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் என்ன? ஹலோ, ஜிமிக்கு வந்து 2020 நான் வந்து புதுசுல எடுத்தது. இப்போ என்ன, இப்போ இந்த 4 வருஷமா நீ என்னத்த கீச்சந்தன்னு நீ அவங்ககிட்ட கேட்க சொல்ற? ஐயோ, சண்டை எல்லாம் போடாத, சரிவா, அடுத்தது பேசுவா. இன்னும் சண்டை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையே சொல்றேன், இந்த 2025ல ஒரு கிராமாவது நாங்க எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஒரு கிராம் எடுத்தா கூட போதும். அது வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து கஷ்டப்படுறேன், சாப்பிட்றோம், அவ்வளோதான். என்னால் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல, அந்த கோல்டு வாங்க முடியல தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபேமிலியில் சந்தோஷமாக தான் இருக்குது. காசு பணம் இருந்தால் தான் சந்தோஷம், கோல்டு இருந்தால் தான் சந்தோஷம், அப்படிலாம் வாழ்க்கையே இல்லைப்பா. புரிஞ்சிக்க. கரெக்ட், புரிஞ்சுக்கோங்க. அப்படியே தலுக்கா பேசாத. குடும்பத்தில் ஒரு ஆம்பளை கரெக்டாக நேர்மையாக இருக்கிறானா, வீட்டில் சொல்கிறது கேட்குறானா, சாப்பாடு போடுறானா, 3 வேளை சாப்பாடு நல்லா போட்டுக்க துணிமணி அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறானா, அதே சந்தோஷம்தான். உங்களுக்கு வந்து ஓகே, அதுவும் முக்கியம் தான். பட் ஆனா வந்து ஒரு கிராம் வந்து சேமிச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்ல தம்பி படிக்க வைக்கிறதுக்கோ கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுதான் மத்தபடி வந்து உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்லல. சரி விடுப்பா, எப்பா இதுக்கு மேலே பேசினா சண்டை தான் வரும். 2025ல அதான் பட்டு சொல்லிட்டேன். உனக்கு ஓகே இல்ல? ஒரு கிராம் நம்ம வந்து கோல்டு ஜுவல்ஸா எடுக்கணும். ஒரு கிராம் சரி வாங்கலாம், விடு. ஓகேவா? சரி வாங்கலாம். அடுத்தது அப்புறம் 2024 தான் வந்து நம்மளுக்கு யூடியூப் சம்பளம் வந்தது. ஆமா, இல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் சம்பளம் வந்ததே அந்த 24ல. ஐ மீன் எப்படின்னா 8 மாசத்துக்கு முன்னாடி இல்லையா? ஜூன் ஜூலைல தானே வந்துச்சு. தெரியல, 2024 தான். அக்டோபரா வந்தது, அடை மறந்துட்டேன். 2024 தான் சம்பளம் வந்தது. அந்த 24ல தான் எங்களுக்கு 10K சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. மொத சம்பளம் வந்துச்சு. 10K சப்ஸ்கிரைபர் 5K சப்ஸ்கிரைபர் லூச. 10K சப்ஸ்கிரைபர் போன வருஷம் தானே வந்துச்சு. ஆமா அது ஆமா சொல்றேன் நானு. ஆமா ஆமா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூடியூப் சம்பளமும் நாங்க வந்து 2022ல சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 2 வருஷத்துல நாங்க வந்து ஏங்கிட்டு இருந்தோம், எப்போ வரும்ன்றது. போன வருஷம் வந்துச்சு 24ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்துச்சு. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் சம்பளத்துல வந்து நாங்க வந்து இது ஆசிரமத்துக்கு போனோம், போயிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2வது சம்பளத்துக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். இந்த சம்பளத்துல நாங்க பொங்கலுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு பிளான்ல இருக்கும். கண்டிப்பா அதை பண்ணுவோம், கூடிய விரைவில் அதை நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோவாகவும் அது வரும். ஆமா. அடுத்தது 2024ல வந்து நான் வந்து வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனா ஏன்னா 2005ல வேலைக்கு போயிடுவேன் முடியல. ஆனா இந்த 2025ல கண்டிப்பா ஐடில போய் ஜாயின் பண்ணணும். சரி, எனக்கு என்னன்னா வச்சுக்க, தம்பி வந்து நம்ம கூடயே வச்சுக்கிறோம், அவனை நீ மிஸ் பண்ண மாட்டியா? அப்படின்னு பார்த்தா யாருமே வேலைக்கு போக முடியாது. அது ஓகே, எல்லாருமே அந்த பக்குவத்துல இருந்திருப்பாங்க. ஆனா வந்து என்னால இப்ப அம்மா இருக்காங்க, ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, பாத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே வேலைக்கு போறாங்க விட்டுட்டு. இப்ப ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டா சரி ஓகேப்பா, யாராவது பாண்டிச்சேரியில ஐடி ஜாப் இருந்தாக்கா பட்டுக்கு சொல்லுங்க. ஓகேவா? என்ன வந்து நீங்க ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல, என்ன வந்து சொல்லுங்க. அவங்க இன்டர்வியூ போயிட்டு இது பண்ணிப்பாங்க. நான் போய் இன்டர்வியூல பாஸ் ஆகறோம் ஃபெயில் ஆகறோம், எனக்கு என்னடா ஒரு ஆப்டிடியூட் மட்டும் எனக்கு வரவே மாட்டுது. அது ஏன்னா அது ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ். அது எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னா சுட்டு போட்டாலும் வராது. ஸோ அதனாலே நான் நிறைய சென்னை கம்பெனிஸ்ல நிறைய இன்டர்வியூல நான் வெளியில வந்துட்டு இருக்கேன். எப்படின்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டு நான் வெளியில வந்துடுவேன். ஏன்னா அந்த ஆப்டிடியூட் அந்த மேத்தமேட்டிக்ஸ் ரவுண்ட்ல வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன்.
சரி விடு, ஏதாவது ஜாப் ஐடி ரிலேட்டடா ஜாப் வெறும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூனா மட்டும் சொல்லுங்க. வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ், அப்புறமேட்டா ஏதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் மாதிரி நீங்க வச்சா கூட ஓரளவுக்கு தேறி வந்துருவேன். ஆனா இந்த ஆப்டிடியூட் பக்கம் மட்டும் என்ன அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் 2025 நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும். எல்லாமே வந்து சிறப்பா அமையணும். இந்த வருஷம் இன்னைக்கு டேட் வந்து 4. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது 30,000 வாங்கிடும் இல்லையா? பட்டோட ஆசை வந்து 50K. 50K கண்டிப்பா முடியும்ன்ற ஒரு இதுல வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். நடுவுல எத்தனை ஒரு கஷ்டம் அவமானம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு போயினே இருக்கணும். அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்குது. யார் என்ன சொன்னாலும் இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே பட்டுக்கும் இருக்கும். எனக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. வச்சனை வந்து இந்த வருஷம் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருவோம். ஏன்னா 3 வயசுக்கு அப்புறம் தானே ஸ்கூல் சேர்க்கணும். நாம 4 வயசுல தான்பா, அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா 4 வயசுலயா? வச்சனை வந்து இன்னும் 1 மந்த்ல நாங்கள் வந்து பால்வாடி அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்ப பால்வாடிலாம் போயிட்டா அங்கேயே இருக்க முடியாதுல்ல. 1 hour தான் பால்வாடி. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். இப்பவே வந்து ஸ்கூல் சேர்க்கலையா அப்படி கேக்குறாங்க. அண்ணா 2 வயசு தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி எல்லாரும் குழந்தையிலே இட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க. எனக்கு தேவையில்லை, 4 வயசு அதுதான். ஆனா வந்து இப்பத்துல இருந்தே ஸ்கூல் போகிறதுக்கு பழகிக்கணும். 4 வயசுல போறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து பால்வாடி கண்டிப்பா அனுப்பிச்சு விடணும். அது வந்து நாங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதை பண்ணிடுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 2024 வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே வந்து 2025 வந்து ஒரு திருப்பு முனையாகவே இருக்கும். எங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கும் வந்து திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. பை பை.